வணக்கம் ட்ரேடர்ஸ் அசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். இப்போ கோல்டு மார்க்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்ததுங்க. இந்த அப் ட்ரெண்ட் தொடர்ந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்காதுங்க. ஏன்னா, தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ அங்கங்க புக் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட்ஸ புக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குதோ, அந்த ட்ரெண்ட்ல தொடர்ந்து மேல போய்க்கிட்டே இருக்கும். அப்போ மேல இருந்து கீழ வரும்போது, இந்த லெவல தாண்டக்கூடாது. தாண்டுச்சு அப்படின்னா, இன்னும் கூட நல்லா கீழ போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்த லெவலான இந்த லெவல மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்கு வந்துட்டு, மறுபடியும் அந்த ட்ரெண்ட நோக்கியே பிரைஸ் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ எந்த ஒரு சார்ட்டா இருந்தாலும், கோல்டுன்னு இல்லங்க. எந்த ஒரு சார்ட்டா இருந்தாலும், ப்ரைஸு பொறுமையா இப்படி மேல போயிருக்குது. இங்க வந்துட்டு இப்படி மேல போயிருக்குது. ட்ரெண்ட விட்டு நல்ல தூரமா இப்படி மேல போயிருக்குன்னா, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காமிச்சுட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நல்லாவே கீழ ஈக்குவலான அதே லோக்கு, ப்ரீவியஸா எந்த லோ இருந்ததோ அந்த லோக்கே வந்துட்டு கூட திரும்பவும் மேல வரும்போது இத கட் பண்ணி மேல போகும். ஸோ ட்ரெண்ட் லைன் இப்படி தான் பிரேக் ஆகுது. தொடர்ந்து அந்த ட்ரெண்ட் லைன் வீடியோஸ்லாம் மெயின் சேனல்ல இருக்கு. அத நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலயும் நான் உங்களுக்கு கண்டிப்பா அத நம்ம ஃபாரெக்ஸ் சார்ட்ஸ பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தர முயற்சி பண்றேன். ட்ரெண்ட் லைனு பொதுவாகவே இப்படி தான் இதாகுது. ஃபஸ்ட்டு சின்னதா, அடுத்து கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும். அதை விட நல்லாவே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா இது ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது, எந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ண எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் ஃபெயில்டு லோவாக கூட மேலே கூட போகும். சரிங்களா? அதை நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தைரியமாக பை ட்ரேட்ஸ் எடுக்கலாம். எல்லாத்துக்குமே லாஜிக் அதே தான். கீழே ஏதாவது ஒரு கேண்டலுடைய பாடி இந்த மாதிரி இந்த விக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆல்வேஸ் எந்த இடம் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ்லாம் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேடை எடுக்கலாம். சரி, இது இப்படி பார்க்காம சும்மா ஒரு ஜென்ரலாக இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கொஞ்சமாக மேலே போச்சு, இப்படி கொஞ்சமாக மேலே போச்சு, இப்படி கீழே எப்போ நம்ம எதிர்பார்ப்போம், மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது இந்த இடம் வரைக்குமே செல்லுன்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ இந்த இடத்த எப்போ ப்ரைஸ் மேலே கட் பண்ணி போகுதோ அப்போ தான் மேலே போகும். அப்போ இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸு தொடர்ந்து பை பண்ணி பையர்ஸ் மேலே கொண்டு போயிடுவாங்களா? மாட்டாங்க. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஜென்ரலாகவே இது ஒரு ஹை மாதிரி காமிச்சிட்டு கீழே வரைக்கும் வரும் ப்ரைஸு. அப்போது இந்த லெவலை கட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ட்ரெண்டு மாறுறதுக்கு சொல்கிறேன். இந்த லெவலை கட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேருந்து வரும்போது ஈஸியாக பையர்ஸ் இதை கட் பண்ணி இப்படி இப்படி கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இடம் கொஞ்சம் ரிஜெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திரும்ப இந்த இடத்துல போய் கொஞ்சம் ரிஜெக்ஷனு, அப்புறம் ஹையை வால்யூமோடு பிரேக் பண்ணிட்டு கூட போவான், சொல்ல முடியாது. ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படி தான் வேலை செய்யுது. இதுக்கு பிஃபோராலாம் என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அவன் கட் பண்ண மாட்டான் அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். எங்கே வரைக்கும் போயிட்டு கீழே வந்தாலும், எவ்வளோ வேகமாக கீழே வந்தாலும், இந்த இடத்த கட் பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ வேகமாக மறுபடியும் ஒரு பியரிஷ்னஸ் வந்துருக்குது, ஆனால் இந்த லெவலை கட் பண்ண மாட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணால், இதை கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சான். மேலே இந்த லெவலுக்கே போய் தான் ரிஜெக்ட் ஆனான். ஸோ அங்கே நான் இப்போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு சொல்லி தந்த விஷயமே தான் இங்கேயும் நடந்திருக்குது. லாஜிக்கெலாம் அதே தான். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த வேறு மாதிரி நடக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது, 500 முறைக்கு மேலே இதே விஷயத்த பாருங்கள் அப்படின்னு. இதே விஷயத்த 500 முறைக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு தடவையும் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் எப்படி மாறி மாறி வந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ இங்கே கூட ட்ரெண்டு தான் இருக்குது. அங்கெல்லாம் என்ன ஆச்சு, சின்னதாக ட்ரெண்ட் ஆச்சு. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. அதை விட பெருசாக ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா இப்படி பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே
ஒரே அடியாக கீழே வர்ற மாதிரி வந்தால் அதை பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, நல்லா கீழே வந்திருக்கிறான், மறுபடியும் நல்லா கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் நல்லா கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் எத்தனை தடவை வந்தாலும் இந்த லெவலில் கட் பண்ணவே முடியல. அப்போ மறுபடியும் வந்து மேலே கட் பண்ணி போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் சின்ன ரிஜெக்ஷனு, மேலே திரும்ப வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துட்டேன். இந்த லெவலை கட் பண்ணலை, மேலே போயிட்டான். திரும்ப வரும்போது இந்த லெவலு, திரும்ப வரும்போது இந்த லெவலு, திரும்ப இங்கே அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போக ஆரம்பிச்சிட்டான். எதுக்கப்புறமா ஒரு நல்ல கன்சால்டேஷனுக்கு அப்புறமா இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் ஆனோன்னே கடன்னு மேலே போயிட்டான். ஒரு தடவையும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. மேலேருந்து கீழே வர ட்ரெண்ட் லைன் கூட இல்லை. இதை நீங்கள் வந்து எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸு சின்னதாக வந்து இப்படி வந்து ட்ரெண்டுக்கு வந்தது. நல்லா பெரிய லெவலில் போயிட்டு ட்ரெண்டுக்கே வந்தது. அந்த லெவல் வரைக்கும் தான், இந்த பாடி லெவல் வரைக்கும் தான் இந்த இடத்துல ஸ்பைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடி லெவல் வரைக்குமே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு, வீக்னஸ், சாரிங்க, வீக்னஸ், நல்ல வீக்னஸ் தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. மேலே போக ட்ரை பண்ணுறான், ஆனால் போக முடியல. ட்ரெண்டு வந்து எப்படி போயிட்டு இருக்குது, இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி போகிற ட்ரெண்டு என்ன பண்ணோம், பிரேக் பண்ணி கீழே வரும். ஸோ அதான லாஜிக். இப்படி ட்ரெண்டு வந்துட்டு இருந்ததுன்னா பிரேக் ஆகி மேலே போகும், இப்படி ட்ரெண்டு போயிட்டு இருந்ததுன்னா பிரேக் ஆகி கீழே வரும். அப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. மேலே செல்லர்ஸ் வந்து ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்கிறாங்க, பையர்ஸால் பை பண்ண முடியல. அப்போ இதை கட் பண்ண போகிறான்னு நல்லா தெரியும். கட் பண்ணால் எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணி கீழே வரக்கூடாது. கீழே வந்தால் நல்லா கீழே போயிடுவான். எங்கே வரைக்கும் போவான், சோர்ஸ் வரைக்குமே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் போனானா போகலை, கொஞ்சம் தான் கீழே வந்தான். கீழே வந்து அப்படியே வந்து மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். இன்ஃபேக்ட் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறான், ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகக்கூடாது, ஆனால் இங்கே வந்து போய் நல்லாவே கீழே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வந்தனாச்சும் அவன் வந்து மேலே போகணும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அங்கெல்லாம் எங்கேயுமே வரல. அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கான். அதனால் இங்கேருந்து ஏன் இப்படி போச்சு, இந்த ஆராய்ச்சியெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் உங்களை என்ன சொல்லுவேன், நிறைய சார்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா இடங்களில் இந்த மாதிரி எப்படி வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த மாதிரி வந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு தடவையும் நீங்கள் இது வந்து 500 தடவைக்கு மேலே, 1000 தடவைக்கு மேலே, 5000 தடவைக்கு மேலே பார்க்கும்போது என்ன ஆகும், நீங்கள் ஈஸியாக வந்து இந்த விஷயத்தை வந்து கண்ணில் உங்களுக்கு வந்து பட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அந்த லோவுக்கு கீழே கொஞ்சமாக இருக்குது, அந்த லோவுக்கு கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான். முதல் தடவை அந்த லெவலுக்கு மேலே வரைக்கும் போயிருக்குது, ஆனாலும் வந்து க்ளோஸ் அங்கே வைக்கல. அடுத்த தடவை அந்த லெவலுக்கு ரொம்பவே கீழே இருக்குது, அடுத்த தடவை கீழே இருக்குது, அடுத்த தடவை கீழே வர ட்ரெண்டு அண்ணாவும் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃபார் ஷுர் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் செல்லு. ஏன்னா ப்ரீவியஸ் ஆகி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இது டே சார்ட்டு. இந்த மாதிரி லைனை போட்டோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோயர் டைம் ஃப்ரேம் போயிடுவீங்க. 1 ஹவரில் என்ன நடக்குன்னு பார்ப்பீங்க, 5 மினிட்ஸில் என்ன நடக்குன்னு பார்ப்பீங்க. அங்கே ட்ரேட்ஸ் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸிட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அவன் தொடர்ந்து என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான், கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்கிறான். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஆனால் சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்தது, இவன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி கீழே வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அனைத்து சிக்னலுமே பர்ஃபெக்டாக இருந்தது. அனைத்து சிக்னலுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஒரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் அவன் மேலே தான் போக ட்ரை பண்ணான். நல்லா இந்த இடத்துல மேலே போக முடியாமல் வேற நின்னான். கண்டிப்பாக பிரேக் ஆகி கீழே வந்துடுவான் அப்படின்னு தெரியும் போது ஆகலை. மேலே நீங்கள் லைனை போட்டிங்கன்னா அங்கே பிரேக் ஆகி இன்னும் வந்து மேலே தான் போயிட்டு இருந்து. அதனால் இது ஒரு முறையும் நீங்கள் வந்துட்டு விதவிதமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நீங்கள் பயிற்சியின் மூலமாக தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது நான் சொல்லி கொடுத்தனாலோ டெய்லி நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு தினமும் கூட வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான், நீங்களே கற்றுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை.
அப்போ கீழே இந்த மாதிரி பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்க இப்படி வந்து இருந்து பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருந்தது. இப்போ பேரலல் சேனல் பேட்டர்ன் இப்படி இருக்குது, பிரேக் பண்ணி எப்படி கீழே வந்தால் பார்த்தீங்களா? எதுக்கு கீழே போகக்கூடாது, இதுக்கு கீழே போகக்கூடாது, இதுதான் லோ இருக்கிறதுலே. ஏன்னா இங்கேருந்து மேலே வந்துட்டு ஒரு புல் பேக் வந்து தான் இந்த லெவலுக்குள்ளார மார்க்கெட் இப்படி வந்து போச்சு. அப்போ இந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துலேருந்து எப்படி ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு மேலே போயிருக்கிறான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஐயை பர்ஃபெக்டாக வந்து மதிச்சிருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இடத்துல அதையும் பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். இந்த பிரேக் பண்ணி கீழே போனோன்னா அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுவீங்க? லைன்ஸை வந்து போட ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக அந்த இடத்துல வந்து போயிருக்காம கண்டினியூஸ் பியரிஷ்னஸில் இந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் எப்படி ஆயிருக்கான்னு தெரியுதா? பெரிய பெரிய பியரிஷ் கேண்டல் செல்லிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி தெரியுதுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே பதுங்கிட்டாங்க. பையர்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் என்னாச்சு? மறுபடியும் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. எக்ஸாக்டாக இந்த லெவல்லலாம் உங்களுக்கான ரியாக்ஷன் வந்து இருந்தது. ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் தொடர்ந்து பை பண்ணுறதுனால மேலே போய்கிட்டே இருக்கு. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பை செல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறையவே வந்து உங்களுக்கு வெற்றி அடையிறது வந்து ரொம்பவே வந்து தாமதப்படும். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு தடவை புல் பேக் போயிருக்கிறான். அப்போ இவன் எங்கே வர வாய்ப்பு இருக்குது? இங்கே வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இப்படி திரும்பி இந்த லெவலை கட் பண்ணிட்டனாலே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த பாடி லெவலுக்குனா கண்டிப்பாக வந்துடுவான். இந்த பாடியிலேருந்து இந்த விக்கி தான் ஜோனு. திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணுறான். இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். இப்போ கட் பண்ணல, கட் பண்ணாமல் கீழே வந்துட்டான். அப்போ இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம். திரும்பவும் மேலே வந்தான், இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகணும். ஆனால் இங்கிருந்தே திரும்பவும் கீழே போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு லோ வைக்கிறான்னு அர்த்தம். தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறானே இவன். இப்படியே கோல்டு மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து தொடர்ந்து கீழே போச்சு அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருக்காதுங்க. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து ரெக்கவரி கண்டிப்பாக வந்து இருக்கும். இதில் வந்து சின்ன லெவலில் பார்த்தீங்களா, அதையே தான் இங்கே வந்து பெருசாக நடந்திருக்கு. திரும்ப வரும்போது லோவை பிரேக் பண்ண முடியல. திரும்ப மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். அப்போ என்ன நடக்குது? அப்படியே இங்கிருந்து வந்து படிக்கட்டு கட்டி மேலே போக ஆரம்பிச்சிட்டு டேயில் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளார அடங்கிருச்சு. இதை நீங்கள் 5 மினிட்ஸில் போய் இதை நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்து இது ப்ரைஸு இவ்வளோ தூரம் வந்திருக்குறான். 18% கீழே வந்துருக்குது. அப்படியே 18% மேலேயும் போயிடுச்சு. நீங்கள் லோ பண்ணிக்கிட்டு கீழே வர 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 நீங்கள் எதை வந்து நீங்கள் வந்து பிடிக்கணும்? எந்த இடத்துல வந்து லோ பண்ண முடியாமல் திணறான்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சுன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான் அப்படின்னா கன்ஃபார்மாக போயிடும். வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போது இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில்? ப்ரைஸு நல்ல கீழே வந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள்லேயே அப்படியே எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? நல்ல கீழே வந்துட்டு இருக்குது. நல்ல கீழே வருது, நல்ல கீழே வருது. இப்போ நீங்கள் எப்போ வந்து மேலே போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இந்த ஹைக்கு வரக்கூடாது. வந்துட்டானா கண்டிப்பாக வந்து பையர்ஸுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. இங்கிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ரீவியஸ் லோ கட் பண்ணவே மாட்டான். நடக்கும். புரியுதுங்களா? என்னென்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸு கீழே வரணும். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. ஃபெயில்டு லோலேருந்தே போகலாம், இல்லை ஈக்குவல் லோலேருந்தே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது இந்த ஐக்கு போகக்கூடாது. ஒன்ஸ் இந்த ஐயை போய் டச் பண்ணிட்டானா ஒரு சின்ன ரிஜெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே தான் போகும். அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போயிடுவோம். ஸோ அந்த அந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து திரும்ப 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 பார்த்து 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 பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கே இல்லை. ஏன்னா ஒரு இடத்துலையும் அதான் நடக்குது. ஒரு இடத்துலையும் அதுதான் நடக்குது. அந்த லோவை வந்து கட் பண்ணவே மாட்டான். மேலே போகிறான்னா லோவை கட் பண்ணவே மாட்டான். அதை தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து
பேசுவீங்க. தொடர்ந்து கீழே வந்து லோ வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்துட்டு அந்த லோவை கட் பண்ண முடியாமல் அங்கேயே திணறுவான். பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது? இந்த டேயில் பார்க்கும்போது ஒரே இது இப்படி வர்றது, நீங்கள் 1 ஹவர் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இப்படி தான் வந்திருக்கும். இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால் 5 மினிட்ஸில் போனீங்கன்னா அந்த ஃபால் மட்டுமே இப்படி வந்து வந்திருக்கும். ஸோ அவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடை அதை நோக்கி நீங்கள் வந்து எடுக்க பாருங்கள். அப்போ இன்றைக்கி வந்து கோல்டில் வந்து எப்படி என்னத்தை நம்ம எதிர்பார்க்குறோம், ஏதோ இந்த லெவலில் இருந்து ஒரு ரிஜெக்ஷனை எதிர்பார்க்குறோம். இப்படியே மேலே போயிடுச்சுனாலும் போகும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல ரிஜெக்ஷனை எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குறது நடந்தது அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளார எங்கேயா வரும்போது வந்து இல்லைனா இங்கிருந்தே மேலே இப்படி வந்து ஹையர் ஹை பண்ணுச்சு அப்படின்னா தைரியமாக நம்ம வந்து உள்ளே வரலாம். மார்க்கெட்டுக்குள்ளார பை ட்ரேடுக்குள்ளே வரலாம். ஏன் ப்ரைஸ் அடுத்த ஹைக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ரீசன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது அடுத்த வீடியோவாகவே பண்ணிவிடுவோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேயில் போய் இந்த மாதிரி ஒரு இடத்தையும் என்ன நடந்தது, ஏன் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, அடுத்த தடவை கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஆனால் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது முதல்ல இவ்வளோ லோக்கு வந்திருக்கிறான், அடுத்து இங்கே தான் வந்திருக்கான். அப்போ இது எதை டினோட் பண்ணுது? பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. கீழே செல்லர்ஸ் கொண்டு போகிறாங்க மார்க்கெட்டை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பையர்ஸ் விட மாட்றாங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கே போக விட மாட்றாங்க. நெக்ஸ்ட் டைமும் செல்லர்ஸை கரெக்டாக அதே இடத்துலேருந்து வர்றாங்க. ப்ரீவியஸ் லெவலுக்கு போகவே விட மாட்றாங்க. இங்கே வரணும், வரல. இங்கிருந்தே மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மேலே போயிட்டு வரும்போது இந்த பிரேக் அவுட் லெவலையே விடலை. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து விட்டாங்க. அடப்போங்கடா. இங்கே செல் பண்ணிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சேர்ந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கதை மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்தெல்லாம் மார்க் பண்ணி வச்சு என்ன பண்ணணும், 5 மினிட்ஸ்லேயோ 1 ஹவர்லேயோ போயிட்டு இது எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த இடத்துல ஒருவேளை ட்ரேட் எடுத்தோம்னா என்ன ஆயிருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. சரியா? ரொம்ப மெதுவாக என்ன நடந்தது, எப்படி நம்ம அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிடலாம் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஷார்ட்டாக வந்து 1 ஹவரில் 5 மினிட்ஸ்லாம் நேற்றுக்கான ட்ரேட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பதிவு வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.